முஞ்சராஜல் துல்மத்தில் முஞ்சராஜல் துல்மத்தில் முனினா பரிபாலிதம் முஞ்சராஜல் துல்மத்தில் மசகௌக சசகோகன் திஜாதுலம் மசகோகன் திஜாதுலம் மசகோவை யதாகஜம் துல்மதில். ராஜாக்கள் எவ்வளவு பெரிய சேனை திரட்டில் வந்தாலும் ரிஷிகள் எத்தாப்புல அவருடைய பிரம்ம தண்டத்துக்கு எதிர நிற்காது. யாரா என்னடா கதைக்கிற? ஐயோ நான் கதைக்கவாவது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினாருன்னு தெரியாதா உங்களுக்கு? வசிஷ்டருடைய வீட்டுல போய் அவருடைய காமதேனுவை பார்த்தார். அந்த பசு நல்லா இருந்தது. நல்லா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கறக்கவே இல்லை வசிஷ்டர். அம்மா காமதேனு ராஜா வந்திருக்கான், அவனோட 5000 பேர் வந்திருக்கான், அவனுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், நீ தான் கவனிச்சுக்கோ அப்படின்னு காமதேனு போய் சொல்லிட்டு வந்துட்டார். அவளதான் பெரிய அரண்மனை, அவனுக்கு மாட மாளிகை, சற்றசோபேதமான ஆகாரங்கள் தயாராயிடுச்சு. இதை பார்த்தார் விஸ்வாமித்தர், தேவனியே இது மாதிரி ஒரு பசு இருந்ததுன்னா நமக்கு ஃபுட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமே. இவருடைய சேரையெல்லாம் நாசமா போச்சு, கார்ல விழுந்தான். விஸ்வாமித்தர் அப்ப தீர்மானம் பண்ணார், என்னடா திக்பலம் கத்திரிய பலம், கத்திரிய பலம் திக்கு, இது ஒரு பலமா? பிரம்ம தேஜோ பலம் பலம், பிரம்ம தேஜஸ்னா பலம், இதை கொண்டு போய் நடிச்சுட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் அந்த பிரம்ம தேஜஸ் அடைவேன்னு தபத்துக்கு போனேன். அப்புறம் தான் விஸ்வாமித்திர மகரிஷியான ராஜ்யத்தை விட்டுட்டு தெரியுமா, பலம் இல்லை நினைச்சுக்காது. காட்டுல மசகோகல் விஷர்தூலம் சசகோகல் விஷர்தூலம் கதை தெரியுமா ராஜா? ஒரு முயல் ஒரு சிங்கத்தை கொண்டு விடுத்து, ஒரு முயல் ஒரு புலியை கொண்டு விடுத்து தெரியுமா? நம்ம எல்லாம் படிச்சிருக்கேன் பஞ்சரசுந்தர கதைகள். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சசகோகல் விஷர்தூலம் மசகோமையசாகஜம். ஒரு சின்ன கொசு, காட்டுல இருக்க சின்ன பூச்சி இருக்க, யானையினுடைய துதிக்கையை கடிச்சு விடும், யானை செத்து விடும். யானை எவ்வளவு பெருசு, இந்த கொசு எவ்வளவு பெருசு, அதனால சின்னதுன்னு நடிச்சுக்காங்க. காட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஒரு பொறி உண்டாருது. அந்த பொறி என்ன பண்றது, காட்டு தீயா பரவி காட்டி அழிச்சு விடுறது. சம்சயாது அந்த மகரிஷி இருக்காருன்னு அங்க போகாதீங்க. அது மாத்திரமில்லை, அந்த பையனோ ரொம்ப சின்ன பையன், பேச்சு தெரியாத பையன். அந்த அம்மாவோ விதவை. உங்களை என்ன பண்ண போறா? அவ ஏதோ ஒரு வயசு காய்ச்சி தன் காலம் தள்ளணும்னு வந்திருக்கா. உங்க ராஜ்யத்தை யார் எட்டி பிடிக்க முடியும்னு சொல்லிவிட்டான். இந்த யுதாஜித்து விட்டுவிட்டான். இங்கே தீர போஷணம், ஏழைகளை காப்பாற்றுறதுங்கிற ஒரு தர்மத்தை பரத்வாஜர் பண்றது. சகல கர்மாதிகம் ஸ்ருதம், இது மாதிரி கஷ்டப்பட்டவாளை காப்பாற்றுறதுன்னு வந்தா காட்டிலும் பெரிய புண்ணியம் உண்டா? இந்த சமயத்துல எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. தியாகராஜ சுவாமிகள், அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணுதான் அவருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த புருஷன் தவறி போயிட்டான். ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் தவறி போயிடுச்சு. அந்த அம்மா நிர்கதியா போயிட்டான். இவ்வளவு பெரிய மகானுக்கு அப்படி ஒரு சந்ததி, அந்த அம்மா நிர்கதியா போயிட்டான். அவ போய் கடைசியில யார் வீட்டுலயோ அண்டி பொழைச்சு சாப்பிட முடியாத கதி வந்து. இவர் உஞ்சுவர்த்தி பண்ணி ராஜாக்களையே லட்சியம் பண்ணாத இருந்தவர், இவருடைய பொண்ணுக்கு இன்னொருத்தர் வீட்டுல போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்து சாப்பிட முடியாது. அந்த அம்மாவுடைய காலம் ஆயிடுச்சு, ஆதரிச்சவாளுடைய காலமும் போயிடுச்சு. ஆனால் தியாகராஜ சுவாமி எந்த ராமனை பூஜை பண்ணினாரோ அந்த ராமனுடைய விக்கிரகம் அவ வீட்டுல இருக்கு. 3 தலைமுறையா இருந்துட்டு இருக்கு. எந்த ராமனை கண்டு அப்படியே பிரமிச்சு போனாரோ, கோலுவை
எங்க அப்பா உட்கார்ந்துருக்காண்டா, எப்படி உட்கார்ந்துருக்கான் பாடுறா. கோவை கோதண்ட பாணி கோலுவை இந்த கொடுவையுள்ளாரே கோதண்டபாணிங்கிற தேவகாந்தாரி ராகத்துல அவர் பாடின கீர்த்தனத்துல அந்த சின்ன அந்த விக்கிரகத்துல என்ன அதிசயத்தை அந்த மகான் பார்த்திருந்தார். அவ்வளவு அதிசயங்களை கொடுத்து இவருடைய கீர்த்தனங்களை எல்லாம் பாட வச்சு கேட்டவனான அந்த ராமன் அந்த வீட்டுல இன்னைக்கு அவரை உட்கார்ந்து இருக்காரு. அவரை அங்கிருந்து கிளப்புறதுக்கு யாராரோ வந்தா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்மெண்ட் எல்லாரும் இன்னும் யாராரோ வந்தா. அதை கொடுத்துருங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துறேன், அதை கொடுத்துருங்க, 1,00,000 ரூபாய் கொடுத்துடுறேன். கொடுக்கலையவா எங்களை கொண்டுட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போங்க. இன்னைக்கு அந்த ராமன் இருக்கார், எங்க இருக்கார்? அவருக்கு மண்டபம் இல்ல, பிறையில இருக்கார். அவ ஏழை, ராமனும் ஏழை, பூஜை பண்ணின தியாகராஜனும் ஏழை. அவர் பணக்காரன் ஆகணும்னா ஒரே நிமிடத்தில் ஆகலாம். காரணம் என்ன? அந்த அம்மாவுக்கு தீர சேவை பண்ணிடுறதுனால இன்னைக்கு ராமனுடைய சேவையை பண்றான். திருவையாறுல அமக்களமா கூத்தடிச்சுட்டு பஞ்சரத்தனங்களை பாடிக்கிட்டு வித்வான்கள் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டிட்டு போடுறது இருக்கு, அது ஒரு காலா, இது அமக்களம். ஆனா இது ஏகாந்தம். அது மாதிரிதான் சாதுக்கள் மகான்கள் என்ன எதை நினைப்பா, இத போஷணமேவ ஜீவனம். அப்படி இந்த பொண்ணும் கைங்கரியம் பண்ணிட்டு இந்த பிள்ளையும் இருக்கான். இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே வரல. அனக்ஷரா மகாமூர்க்கா. ஆனா பிள்ளைய பார்த்து எந்த தாயார் தான் அழுத்துப்பா, என் பிள்ளைக்கு பேச வரலையேடா, குழந்தை கண்ணா சுதர்சனா சுதர்சனா. இந்த குழந்தை எப்படி வருது, அம்மா பக்கத்திலேயே இருக்கிறது. இந்த மற்ற ரிஷி பிள்ளைகள்லாம் பார்த்தான், அம்மா பக்கத்திலேயே ஒட்டிட்டு இருக்கிறது. இது என்னடா, இது புள்ள குழந்தையா? பேடி பேடி குழந்தை. பேடி நபும்சகன்டா. நபும்சகனுக்கு சம்ஸ்கிருதத்திலே கிளீபன் பேரு. கிளீபன்னா நபும்சகன். அதனால இந்த பிள்ளைகள்லாம் அவனை கிளீபன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளைக்கு கிளீபன்னு தெரியாது, வேற எந்த பேரும் தெரியாது. டேய் கிளீபா 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 கிளீபான்னு மற்ற பிள்ளைகள்லாம் தன்னை பார்த்து கை ஊட்டி சிரிக்கிறத பார்த்த உடனே இந்த பிள்ளை நினைச்சுக்கிட்டது ஏதோ ஒரு பேர், நல்ல பேர் போல் இருக்கு. கிளீபா கிளீபா கிளீபாங்கிற போது இந்த பிள்ளைக்கு அந்த சப்தம் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அந்த சப்தம் காதுலே விழுந்துகிட்டே இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா தானும் தூங்குற போது அதே சப்தம் இந்த பிள்ளைகள்லாம் கூப்பிடுற மாதிரி கிளீபா கிளீபாங்கிற சப்தம் தான் அதை சொல்லி பார்க்கணும்னு நாக்கம் பெரட்டி 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 கிளீன்னு வந்துடும். இந்த ஒரு அக்ஷரம் வந்துடுச்சு, கிளீ கிளீ. காத்தால எழுந்த உடனே கிளீங்கிறது அம்மா பாக்குறாத்தால் அம்மாவுக்கு பிடிக்கிற மாத்திரம் போவேன், தனியா உட்காந்து போவேன். ஆசிரமத்தை விட்டு அவன் பாட்டு எங்கேயோ நதிக்கரையில உட்கார்ந்து கிளீ 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 ஆத்மானந்த பரிதோ ஆத்மானந்த சப்தபூர்ண பரிதா. அவன் நாக்கு அதை தவிர வேற ஒண்ணுமில்ல சொல்லிக்கிட்டே இருக்கான். அம்மா பார்த்தா மகரிஷி கிட்ட போய் சொல்றானே, அவருக்கு தெரியும் நான் பின்னா வரப்போறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல மாட்டார், இதுக்கு வேற ஒரு அக்ஷரம் இல்ல, இது சொல்லிட்டு இருக்கானே. காலக்கிரமத்துல எல்லாம் வரும். என்ன வரும்? சப்தாந்தரங்க ஆத்மானந்த பரிதோ. ஒரு நாள் சாயங்காலம் இந்த குழந்தைக்கு 10 வயசு ஆயிடுச்சு, 12 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு வந்துட்டு இருக்கு. இந்த கிளீனியே சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லி இருக்கணும்,
எத்தனை தரம் சொல்லி இருக்கணும், எவ்வளவு ஆவர்த்தி சொல்லி இருக்கணும், யார் கணக்கு பார்த்தா? ஒரு சாயங்கால வேளை சூரியாஸ்தமனம், மேற்கே செக்கச்சவேர்னு செவ்வானம், சூரியன் அஸ்தமிக்கிறார். காட்டு பகுதி, அதுல சிவந்த வெள்ளத்தோடு ஜலம் போறது. இவன் இருக்கிற பூமியெல்லாம் சிவந்த மண், இவனே செக்கச்சவேர்னு இருக்கான். சிவந்த மண்ணிலே சிவப்பான நதி வெள்ளத்துல சிகப்பு புஷ்பங்கள், சிவந்த வானம். இந்த நிலையிலே கிளீ 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 சப்தாந்தரங்க ஆத்மானந்த பரிதா வாகனத்திலே சிவந்த மந்திரத்தோடு சிறப்பு நெருக்கோடு சக்கராயுதத்தோடு கூட சிவப்பாதையோடு கூட அந்த ஆகாய மார்க்கத்திலே அவருக்கு தெரிஞ்சது ஊராள். நம்பாளுடைய ரேகை வந்து விழருது, வந்து உடனே இவன் நாக்கில வந்து விழருது. நாக்கில வந்து விழற போது இவனுக்கு என்ன தோன்றது? அது யாரு, அது யாரு, என்னது, எப்படி, எல்லாம் புரிஞ்சு போறது. சச்சிதானந்த ரூபே மூல பிரகதி ரூபிணி நித்யே நித்யே பிரியே தேவி நித்யானந்த ரூபிணி த்ரைலோக்கிய ஸ்புட மந்திர தந்திர மகிமா ஸ்வாத்மோக்தி ரூபம் வினா எத்தீஜம் விவகார ஜாலமகிலம் நாஸ்தேவ மாதசம்மா. தாயே, நீயா நீயா வந்திருக்கே, இந்த பிள்ளைகளிடத்துல இவ்வளவு கருணையா உனக்கு, உன்னை சொல்ல தெரியாது சொன்னேனே. கிளீம்ங்கிறது காம பீஜாட்சரம். ஐம் கிளீம் கிரீம் மந்திரத்திலே கிளீம்ங்கிறது காமபீஜாட்சர மந்திரம். அந்த காமபீஜாட்சர மந்திரத்தை மாங்கிற சப்தத்தை கிளீம் தான் சொன்னான். ஆனா இவன் சொல்ற போது சப்தாந்தரங்கத்திலே ஆத்மானந்தத்தை கொண்டவன். அதனாலே எந்த மந்திரத்தை பூர்ணமாய் சொல்லி எந்த ஆனந்தத்தை அடைவாளோ அதை பூர்ணமாய் சொல்லாத போனாலும் அடைஞ்சதனாலே அம்பாள் காத்திலே ஓடி வந்தாங்க. பார் பாருடா குழந்தை, நீ குழந்தைடா, உன்னை இன்னும் பரீட்சை பண்ண மாட்டேன்டா, உனக்கு எல்லாம் கொடுத்தேன்டா. மந்திர தந்திர மகிமா ஸ்வாத்மோக்தி ரூபம் வினா யத்பீஜம் விவகார ஜாலமகிலம் நாஸ்தேவ மந்திரம் சத்யஸ்மரண பிரசக்த சுமதி சர்வஜன பிரத்யகா சப்த பிரம்மாதிபூதவதனே நித்ராதிவி ஸ்பர்ததே. அவ்வளவுதான். வியாக்கரணம், சந்தசு, வேதங்கள், உபவேதங்கள் எல்லா வித்தைகளும் எதிரே நிற்கிறது. வித்தைகள் எதிரே நிற்கிறது. நிற்கிற 15 வயசு பையன் எப்படி ஆயிட்டான்? மகாவீரனுடைய லட்சணத்தில் இருக்கான். கிளீபன் கிளீபன் நபும்சகன் சொல்லிட்டு இருந்தானே, அது போயிடுச்சு. மகாவீர லட்சணத்தோட கையில பார்க்கிறான். கையில ஒரு வில்லு, அம்பு, கத்தி. சத்திரியனுக்கு என்ன விதமான ஆயுதங்களோ அத்தனையும் வந்து கொடுத்து அந்த இடத்துல பார்த்திருக்கிற அம்பாளை பார்த்துட்டே இருக்கான். அம்பாள் மறைஞ்சு விட்டா. அம்பாள் மறைஞ்ச உடனே அவனால தாங்க முடியல. கதறான், அம்மா இப்படி நீ என்னை விட்டுட்டு போகலாமா? எனக்கு இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் நான் கேட்டேனா? உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன வேணும்? நேர ஓடி வரா. அம்மா கண்டேன் கண்டேன் காணாதோரு பொருளை கண்டேன் கண்டேன் அன்னையை கண்டேன் கண்டேன் காணாதொரு பொருளை கண்டேன் விண்ணவர் காண பருசோதி பருசோதி மண்ணினில் மாந்தற்கு அரியதொரு காட்சி கண்டு கண்டு. என்னடா என்ன இது மகனுக்கு? என் குழந்தை என்னவோ சொல்றாரு. நான் தான் சொன்னேன் இல்லையோம்மா, எல்லாம் காலக்கிரமத்துல எல்லாம் வந்து சொன்னேன் இல்லையோம்மா. என்னென்னவோ சொல்றாரு. அம்மா இன்னைக்கு இவனுக்கு சமானமா உலகத்துல ஒருத்தரும் கிடையாதும்மா. அப்படி ஆக்கிவிட்டாளம்மா. அந்த மந்திர ஜபத்தை அவன் தவறாத்தான் சொன்னான். ஆனால் பாவத்திலே பிச்சகல. மந்திரத்தை ஒழுங்கா சொல்லியும் பாவம் இருந்தது. பாவம் இல்ல, என்ன பிரயோஜனம்? பாட்டு இருக்கு, கவிதை இருக்கு, எல்லாம் இருக்கு, பக்தி இருக்கு. பக்தியிலே நீ கவிஜால வரேன்னு பாவம் இருக்குங்கிற. பக்தி இருக்கு,
கவித்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பாவம் வேண்டாமா? உருகணும். நம்ம ஸ்லோகம் சொல்ற போது உருகவா உருகிறோம். எல்லாம் மந்திரம் சொல்லியாச்சு. அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரட்ச ஜனார்தனா. உன் கண்ணு ஜலமர மாட்டாமாடா. அவன் காலில் விழுந்து கதற போது ஒரு ஜலம் வருமா? ஜலமா வருது. அந்நியதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் தஸ்மாத் காருண்ய பாவேன. ஏன்னா அது ஏன் சொல்றோம்னா கடைசியில பூஜை முடியும் போது சொல்றது, பூஜை முடிகிற போது சொல்றது. அதுல ஒரு சந்தோஷம் என்ன, இது சொல்லியாச்சுன்னா பூஜை முடிஞ்சு போச்சு, அப்புறம் இறை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் பண்றேன். மற்றவாட பத்தி எனக்கு தெரியாது. இலை போட்டாச்சோ பக்திலே நீ கவிஜானவனே பாவம் கிடையாது இவனுக்கு. பாவம் இருக்கு, கவித்துவம் இல்ல, பக்தியும் கிடையாது. இவன் அம்பாளை கண்டானா அந்த பாவம் இருக்கே, அதான் ரூட், வேர். இப்படி அம்பாள் அவனை உடைக்கிட்டார். ரிஷியெல்லாம் கொண்டாடுறா. அம்பாள் அதோட விட்டுவிடுவா. எப்போ ஒருத்தனை காப்பாற்றணும் எடுத்துட்டாலோ கடைசி வந்து காப்பாற்றுவார். நாமெல்லாம் ஒருத்தரை காப்பாற்றுற போது ஒரு சமயம், சில நேரத்தில் சில மனிதர்கள், சில நேரத்தில் சில காரியங்கள், சில நேரத்தில் சில கடைசி வருடமா காப்பாத்திட்டு இருக்கோம். உங்களை பார்த்தது 1955 இருக்குமா உங்களை பார்த்து? ஆமா. அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை, அவ்வளவுதான். காசி தேச கல்யகா. காசி தேசத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பாக்குறாளா அப்பா? பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பாக்குறதுனால இப்போ எல்லாருக்கும் ஒரு கவலை இல்லையா? அம்மாவுக்கும் ஒரு கவலை, அப்பாவுக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன வயசாச்சு? வயசாச்சு. ஒரு ஜாதகம் வர மாட்டேங்கிறது. பிள்ளையாட்டுக்காரன்னா பொன் ஜாதகத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் ராத்திர பையன் இருக்கான்னு கேட்டேன், வருவா. இப்ப ஒத்துணு வருது. மேட்ரிமோனியல் பீரோ அங்க போ, அங்க போய் முட்டிக்கோ. அவன் எது பொருத்தமில்லாத ஜாதகமோ அதெல்லாம் தபால் அனுப்புறான். பிள்ளைய தேடி வருவாளே, அதுவும் இவன் பரத்ராஜ ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு வருவடா. ஒவ்வொரு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். பொண்ணை பெற்றவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த பிள்ளைகள் இருக்குது. வரலையே. அதனால அம்பாள் இல்லையா, அவர் திருலோக ஜனனி, 3 லோகத்துல யார் யார் இருக்கான்னு தெரியும். இந்த பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு யாருன்னு பார்த்தா காசி தேச கல்யகா நாம சசிகலா சுகா. காசி தேச கல்யகா நாம சசிகலா சுகா. ஊபலட்சண சௌயுதா தேவி காசி தேசத்திலே காசி ராஜா அவருடைய சுபாகுங்கிற ராஜாவுக்கு ஒரு பொண்ணு சசிகலான்னு பேரு. சசினா சந்திரன். சந்திரனுடைய கலை மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கலாம். அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து அம்பாளை பூஜை பண்ணணுங்கிற நமக்கு. நம்ம குழந்தைகளுக்குன்னா அந்த பூஜையை நம்ம சொல்லி வச்சோம்னா அதுகளுடைய படிப்போடு கூடவே அம்பாளுக்கு ஒரு புஷ்பத்தை போடுமா, அம்பாளுக்கு ஒரு வழக்கேற்றி வையுமா, அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுமான்னு சொன்னா அது நிச்சயமா நம்ம காப்பாற்றத்தான் காப்பாற்றும். இந்த குழந்தை அவ்வளவு அழகுள்ளவள், புத்தி உள்ளவள், எல்லாம் தெரிஞ்சவள். அந்த அம்பாளையே ஆசையா நினைக்கிறேன். அம்பாள்கிட்ட என்னமோ பயப்பட்டு போகல, அன்பா பூஜை பண்றது இருக்கு. சாஸ்வஸ்மின் பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாங்கிற பிரேம ரூபம். பகவானிடத்துல போற போது பிரேம யுகத்தை கொஞ்சி 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 பூஜை பண்ணின அந்த விக்கிரகம் தானே குருவாயூரப்பன். பகவானிடத்துல அவ்வளவு அன்பு காட்டி, நீ யாரோ நான் யாரோ, நீ எங்கேயோ நான் எங்கேயோ இல்லையே, நீ நான் இருக்கிற இடத்துல இருக்க, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். அதனால
அந்த அம்பாளுடைய கிருபை அந்த குழந்தைக்கு வருதுங்கிறது இருக்கு. அந்த குழந்தை எதிர்பார்த்துட்டு கிடைச்சது. அந்த பையன் சுதர்சனனுக்கு அம்பாள் அங்க ஆகாசத்துல தரிசனம் கொடுத்தா, இந்த குழந்தைக்கு படுத்துட்டு இருக்கிற போது சுகமான சொப்பனத்திலே தரிசனம். சொப்பனத்திலே சில பேர் என்னமோ பாக்குறோம், நாம எல்லாம் எத்தனை கொஞ்சமாவா சொப்பனம் காட்டுறோம். ஒருத்தர் சொன்னார், சொப்பனம் எல்லாம் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். அந்த அம்பாள் மறைஞ்சா அந்த இடத்துல இந்த சுதர்சனன் இருக்கிறான். சுதர்சனனை காட்டுறா. அந்த செவந்த பூமி, செவந்த நதி, செவந்த பர்வதம், செவந்த வானம், அதுல இந்த லட்சணத்தோடு இருக்கிற பிள்ளைய பார்க்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கா. போன் முடிஞ்சு போச்சு, குழந்தை எழுந்திருக்கல. சகிலாம் வந்து எழுப்புறா. அம்மா, இவ்வளவு நாள் தூங்க மாட்டியே நீ, அப்பாளுக்கு பூஜை பண்ற நேரம் வந்து விடுத்த, தூங்குறிய, எழுந்துரு. எழுப்பாது. சொப்பனம் சொப்பனம் சொப்பனமா? ஐயோ, என் சொப்பனத்தை கெடுத்துட்டியே, மறுபடியும் படுத்துனா சொப்பனம் வருமா? என்ன சொப்பனம்? சொப்பனத்துல நான் பார்த்தேன், என்ன அழகு. பூர்ண சந்திரவதனம் அம்பாள் எனக்கு காட்டினா. புல்ல பத்மநயனம். அது யாரு அந்த பிள்ளை? எனக்கே தெரியாதேம்மா, அது எந்த ஊரும் தெரியலையே. அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா காட்டினவன். நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப அழகா இருக்கு. சொப்பனத்துல நீ பார்த்தத நாங்க பார்க்கணுமா? நான் தான் வர்ணிக்கிறேனே. செவந்த பூமி, செவந்த நதி, செவந்த செவ்வானம், இதெல்லாம் இருக்கு. அம்மா அப்போ அம்பாள் காட்டினாலும் அம்பாளே தான் கொண்டு வந்து வைக்கணுங்கிற போது ஒரு பிராமணன் வந்தார். அவர் நாடோடி எல்லா இடத்துக்கும் போறவர், எல்லா ஆசிரமத்துக்கும் போறவர். இந்த குழந்தைய பார்க்க வந்தார். வந்த உடனே அவரை அழிச்சு வச்சு உட்காந்து வச்சு அவருக்கு பூஜை பண்ணி, மகானுபாவா, ஏதாவது அதிசயத்தை பார்த்தேடா? அம்மா, அதை பார்த்தேன் சொல்லத்தான் வந்திருக்க. சகோத்தகோகே தேகே சித்திரகூட்டனக ஆயே, சகோத்தகோகே தேகே நகரத சித்திரகூட்டனக ஆயே, கங்கா ஜமுனா சங்கமபாயே பரத்வாஜ மடபாய. பரத்வாஜருடைய ஆசிரமத்துல ஒரு ஆச்சரியம் நடக்கும். அயோத்தியாபதியான துருவசந்தியினுடைய பிள்ளை, பேச்சே இல்லாதவனுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்து அவனை ஒரே நாளில மகா கவிதாவானாக்கிறார். இதை எல்லாரும் கொண்டாடுறான். எப்படி இருந்தார் வர்ணிக்கிறேன். விப்ரமுகே ரிபகுண ஐகுணி, விப்ரமுகே ரிபகுண ஐகுணி, அர்பிலி யாச்சிகா. அந்த பிராமணன் வர்ணிக்க 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 அவரே என் சொப்பனத்துல வந்தவர். அம்பாள் எனக்கு சொப்பனத்துல காட்டினா, பிராமணா நீங்க எப்படியாவது அவரை அழைச்சுன்னு வந்து விடுங்கோ. அதுக்குள்ள காசி ராஜா என்ன பண்ணினார்? குழந்தைக்கு சுயமனம் ஏற்பாடு பண்ணினான்.